ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பத்திரிகை செய்திகளில் ரேஷன் கடை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நியாய விலை கடைகளில் மின்னணு தராசுகளுடன் விற்பனை இயந்திரங்களை இணைப்பதற்கான அரசை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுபையன் வெளியிட்ட அறிவிப்பு என்னன்னா, நியாய விலை கடைகளில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் மின்னணு எடை தராசு, வைஃபை, ப்ளூடூத் போன்ற வசதிகளை பயன்படுத்தி விற்பனை முனை இயந்திரங்களை இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்க வசதி இல்லாத நிலையில் புதிதாக 60 கிலோ எடையளவு கொண்ட மின்னணு எடை தராசுகள் கொள்முதல் செய்யலாம். இது தொடர்பான நிலையறிக்கையை செப்டம்பர் 30 அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தா கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் நிறைய ரேஷன் கடைகளில் பார்த்தா மின்னணு எடை தராசு, எலக்ட்ரிக்கல் முறையில் பார்த்தா எடை தராசு இருக்குது. வைஃபை, ப்ளூடூத் போன்ற வசதி எல்லாமே பயன்படுத்தி தான் உங்களுக்கான பொருட்களை பார்த்தா கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களால் அந்த மாதிரி வசதி ஏற்படுத்த முடியாதவங்க என்னென்னா, புதிதாக 60 கிலோ எடையளவு கொண்ட மின்னணு இடைத்தலை கொள்முதல் செய்யுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு யாராவது சுற்றறிக்கை நீங்கள் அனுப்புங்க. யார் ரேஷன் கடைகள்லாம் இந்த மாதிரி இல்லையோ, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையோ, நீங்கள் பார்த்தா கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. 60 கிலோ எடை கொண்ட தராசு கொள்முதல் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நேரத்தில் நிறைய கிலோக்கான அரிசி எல்லாமே போட முடியும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.